இந்த பைனரி ட்ரீயின் டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் ப்ரீ ஆர்டர் தான் நாங்க எழுத போறோம். ஓகே, ப்ரீன்னு சொன்னா என்ன? முன்னுக்கு எது முன்னுக்கு வரப்போகுது? எங்கட இந்த ரூட் நோட் தான் முன்னுக்கு வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்டா நாங்க ரீட் பண்ண போறது ரூட் நோட். அதுக்கு பிறகு என்ன? லெஃப்ட் நோடும் இருக்கு, ரைட் நோடும் இருக்கு. எப்பவுமே லெஃப்ட் நோட்டுக்கு பிறகு தான் ரைட் நோட் ரீட் ஆகும். ஸோ ரூட் லெஃப்ட் ரைட் இதுதான் நாங்க நோட்ஸ் விசிட் பண்ண போற ஆர்டர். ஓகே, ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். இவர் எங்கட ரூட் நோட், இந்த அளவுமே வந்து லெஃப்ட் நோட்ஸ், இந்த அளவுமே வந்து ரைட் நோட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் இவரை நாங்க ரீட் பண்ணுவோம், அதுக்கு பிறகு இந்த அளவு நோட்ஸையும் ரீட் பண்ணுவோம், அதுக்கு பிறகு தான் இந்த அளவு நோட்ஸையும் நாங்க ரீட் பண்ணுவோம். ஓகே, சோ இதுல வந்து நிறைய நோட்ஸ் இருக்குன்னு சொல்லி குழம்பாதீங்க. உங்க இந்த பெரிய பைனரியை நாங்க சின்ன சின்ன பைனரியா உடைச்சோம்னு சொன்னாங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாங்க இந்த அளவு பைனரி ட்ரீயை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். A ரூட் நோட், B லெஃப்ட் நோட், C ரைட் நோட். ஓகே, மிச்சம் எல்லாத்தையும் மறந்துருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன? எங்கட இந்த ரூட் நோட்டை நாங்க ரீட் பண்ணுவோம். சோ A இனி என்ன? அவற்ற லெஃப்ட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆகுவோம். அது என்ன? டி. இனி இந்த B மையமா வச்சுக்கிற இந்த பைனரி ட்ரீயை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க, மிச்சம் எல்லாத்தையும் மறந்துடும். உங்களுக்கு எல்லாத்தையும் மறந்துடும். சோ இந்த பைனரி ட்ரீல ரூட் நோட் எது? B. சோ அடுத்து நாங்க ரீட் பண்ண போறது அந்த ரூட் நோட் B. ஓகே, சோ இந்த B மையமா வச்சுக்கிற இந்த பைனரி ட்ரீன்ற ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? அவற்ற லெஃப்ட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆகுவோம். ஓகே, சோ அடுத்தது என்ன? இந்த D. இனி D மையமா வச்சிருக்கிற பைனரி ட்ரீ, அவற்ற ரூட் நோட் எது? D. சோ அடுத்தது நாங்க ரீட் பண்ண போறது D. இனி இந்த D மையமா வச்சிருக்கிற பைனரி ட்ரீக்கு லெஃப்ட் நோட் இருக்கோ? இல்ல. ரைட் நோட் இருக்கோ? இல்ல. சோ இதோட அவற்ற பார்ட்ஸ் முடியுது. அவற்ற பேரண்ட் நோட்டுக்கு நாங்க வருவோம். இனி என்ன? B மையமா வச்சிருக்கிற பைனரி ட்ரீன்ற ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு, லெஃப்ட் நோட் ரீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? ரூட் லெஃப்ட் ரைட். ஓகே, சோ B இந்த ரைட் நோட் E க்கு மூவ் ஆகுவோம். இனி என்ன? E மையமா வச்சிருக்கிற பைனரி ட்ரீ ரூட் நோட் எது? E. சோ அடுத்ததா ரீட் பண்ண போறது E. ஓகே, இனி இந்த E மையமா வச்சிருக்கிற பைனரி ட்ரீக்கு லெஃப்ட் நோட் இருக்கோ? இல்ல. ரைட் நோட் இருக்கோ? இல்ல. சோ இதோட அவற்ற பார்ட் முடியுது. இனி அவற்ற பேரண்ட்டுக்கு மூவ் ஆகும். இனி என்ன? B மையமா வச்சிருக்கிற பைனரி ட்ரீ ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு, லெஃப்ட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரைட் நோட் ரீட் பண்ணியாச்சு. சோ இதோட இவற்ற பார்ட்ஸ் முடியுது. இனி என்ன? அவற்ற பேரண்ட் நோட்டுக்கு மூவ் ஆகுவோம். இனி என்ன? A மையமா வச்சிருக்கிற இந்த பெரிய பைனரியை பார்த்தோம்னு சொன்னா ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு, லெஃப்ட் நோட்ஸ் ரீட் பண்ணியாச்சு. இனி என்ன? அவற்ற ரைட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆக போறோம். அது என்ன? C. இனி என்ன? C மையமா வச்சிருக்கிற பைனரி ட்ரீ. சோ இந்த ரூட் நோட் எது? C. சோ அடுத்து நாங்க ரீட் பண்ண போறது C. இனி என்ன? C மையமா வச்சிருக்கிற இந்த பைனரியை பார்த்தோம்னு சொன்னா ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு. அடுத்தது எது? லெஃப்ட் நோட். லெஃப்ட் நோட் இருக்கோ? இல்ல. சோ இனி என்ன பார்க்கணும்? ரைட் நோட் இருக்கும்னு பார்க்கணும். ரைட் நோட் இருக்கோ? ஓம் இருக்கு. சோ நாங்க அவற்ற ரைட் நோட்டுக்கு மூவ் ஆகுவோம். ஓகே, சோ இனி என்ன? F க்கு வந்துட்டோம். இப்போ என்ன? F மையமா வச்சிருக்கிற பைனரி ட்ரீ ரூட் நோட் எது? F. சோ அடுத்தா ரீட் பண்ண போறது நாங்க F. இனி என்ன? F மையமா வச்சிருக்கிற பைனரி ட்ரீக்கு லெஃப்ட் நோட் இருக்கோ? இல்ல. ரைட் நோட் இருக்கோ? இல்ல. சோ இதோட இவற்ற பார்ட்ஸ் முடியுது. அவற்ற பேரண்ட் நோட்டுக்கு நாங்க ரிட்டர்ன் ஆகுவோம். இனி என்ன? C மையமா வச்சிருக்கிற பைனரியை பார்த்தோம்னு சொன்னா ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு, லெஃப்ட் நோட் இல்ல, ரைட் நோட் ஃபுல்லா ரீட் பண்ணியாச்சு. இதோட இவற்ற பார்ட்ஸ் முடியுது. அவற்ற பேரண்ட் நோட்டுக்கு நாங்க ரிட்டர்ன் ஆகுவோம். இனி என்ன? A மையமா வச்சிருக்கிற பைனரியை பார்த்தோம்னு சொன்னா ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு, லெஃப்ட் நோட்ஸ் ரீட் பண்ணியாச்சு, ரைட் நோட்ஸ் ரீட் பண்ணியாச்சு. சோ இதோட ஃபுல்லா அந்த பைனரியை நாங்க விசிட் பண்ணிட்டோம். சோ இதுதான் இந்த பைனரி ட்ரீக்கான ப்ரீ ஆர்டர். ஓகே, பைனரி ட்ரீக்கான ப்ரீ ஆர்டர் என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.